தேவனுக்கு ஒப்பாயிருப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையே பரிசுத்த ஐக்கியம் இருக்கிறது. தெய்வீக உறவு நமக்குள்ளே இருக்கிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்தின் மேன்மையையும் கனத்தையும் நமக்கு ஓரளவு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களில் இன்னும் சிலவற்றை அவர் இன்னும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. விசுவாசிகளுடைய மேன்மையான ஸ்தானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் பற்றி அப்போஸ்தலர் யோவான் இங்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிற விசுவாசிகள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான உறவு. இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அவர் நம்முடைய பரலோக பிதாவாக இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தர் நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட இந்த தெய்வீக உறவை பரலோகத்திலும் காத்துக்கொள்கிறார். இங்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது போல பரலோகத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நடக்க வேண்டும், நம்பிக்கையில் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் மறுபடியும் வருவார். அவர் வெளிப்படும் போது நாம் இனிமேல் எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு வெளிப்படுத்தப்படும். இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமேல் நாம் எப்படி இருப்போம் என்பதை கர்த்தர் வெளிப்படும் போது நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தலையாகிய கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம். கர்த்தர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். கர்த்தர் வெளிப்படும் போது எல்லோரும் அவரை தரிசிப்பார்கள். விசுவாசிகளும் அபிசுவாசிகளும் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பார்கள். நாம் பரலோகத்திற்கு உரியவர்கள். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட மேன்மையான சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வெளிப்படும் போது துன்மார்க்கரும் அவரை தரிசிப்பார்கள். அவரை பார்த்து பயந்து நடுங்குவார்கள். கர்த்தர் வெளிப்படும் போது துன்மார்க்கரை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் அவர்களுக்கு வெளிப்படுவார். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவராக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த சுபாவமும் துன்மார்க்கருடைய துன்மார்க்கமான சுபாவமும் ஒத்துப்போகாது. தேவனுடைய சாயலும் துன்மார்க்கருடைய சாயலும் ஒத்திருப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ கர்த்தர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவருடைய மகிமை நிறைந்த முகத்தை தரிசிப்போம். அவருடைய பிரகாசமுள்ள முகத்தை தரிசிப்போம். நாமும் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். நம்முடைய சாயலும் தேவனுடைய சாயலும் ஒப்பாய் இருப்பதினால் பரலோகத்தில் தேவனை தரிசிப்பது போலவே அவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வரும்போது அவரை தரிசிப்போம்.